இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, ஒண்ணு இவ இந்த வீட்ல இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்படி பதில் பேசாம நின்னா எப்படிமா? ஏதாவது சொல்லுங்க. அத்தை, என்னங்க? ஏய், வெளியில போ. மேடம், சத்தியமா நான் எடுக்கல மேடம். ஆமா, நீ எடுக்கல. உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம தான் ஓ டிஃபன் பாக்ஸுக்குள்ள ஏன் நகை அதுவா குதிச்சு வந்து உட்கார்ந்துக்குச்சா? வெளிய போ. அவ்வளவுதான். உன் நாடகத்தை நம்பிக்கிட்டு இருந்த ஒரே ஆளுக்கும் உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு. கிளம்பு. ஏய், இப்ப நீ வெளிய போறியா இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தரட்டுமா? போ முதல்ல. என்னாச்சுடி? ஏன் அழுகுற? என்னடி ஆச்சு? நான் கேக்குறேன்ல. பணக்காரங்களாம் உங்க புத்திய காட்டிட்டாங்க பத்தியா? அவங்கள பத்தி நல்லவங்க வல்லவங்கன்னு அவ்வளவு பேசினியக்கா. அவங்க இப்படி ஓ மேல இப்படி ஒரு பழிய போட்டாங்க. எனக்கு மத்தவங்க மேல பழி போட்டது கூட கவலை இல்ல தேனு. ஆனா கடைசி வரைக்கும் அங்க ஜனாமா எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாங்க. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களும் பணக்காரங்க தானக்கா. அவங்களுக்கு மட்டும் அந்த குணம் இல்லாமையா போயிடும்? தேனு, இல்லம்மா, நீ பேசாம இருன்னு சொன்ன. அவளை திட்டாதமா. எனக்கு வேலை போயிடுச்சுங்கிற ஆதங்கத்துலதான் அவ அப்படி பேசுறா. இத்தனை வருஷத்துல இன்னும் அவங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியலனா நம்ம என்ன பண்ண முடியும்? மனசுல ஒரு விஷயம் தப்பா பட்டா அப்படியே அத நம்புறது. இன்னும் மாறாம அப்படியே இருக்காங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நீ ஜனாமாவை தப்பா பேசினதில்ல. இப்ப இப்படி பேசுற, அதுவும் ஏதோ பழகின மாதிரி பேசுறியம்மா. இல்ல தமிழ், நான் பொதுவா சொன்னேன். வயசானா ஒரு பக்குவம் வரணும்ல. இப்படி தப்பா முடிவெடுக்க கூடாதுல்ல. அது அவங்களுக்கும் நல்லது இல்ல. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் நல்லது இல்லல்ல. ஜானு, நீ ஏன் இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்க? அவ பாதியில வந்தவ பாதியிலே போயிட்டா. அதுக்கு நீ சாப்பிடாம இப்படி மெடிசன் எடுக்காம இருப்பியா? இந்த சாப்பிடு. அவன் மேல தப்பு இருக்கிறதுனால தானே அவ எதுவும் பேசாம போயிட்டா. விடு ஜானு, நீ சாப்பிடு. இந்த சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு பசிக்கல. ஜானு, நான் ஒண்ணும் குழந்தை இல்ல சிபி. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன்னோட வேலையை பாரு. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி நின்னு ஃபேஸ் பண்றவ இதுக்கு மட்டும் ஏன் பதில் சொல்லாமலே போனா? உண்மையிலேயே நகையை எடுத்திருப்பாளா? கம்பெனில இருந்து கிரெடிட் கார்டு வர எல்லா பொறுப்பும் அவகிட்ட தான் இருக்கு. அவ எதுக்கு நகையை எடுக்க போறா? இதுல வேற என்னமோ இருக்கு.
இனிமே தமிழால என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? திருட்டு பட்டம் கொடுத்துருக்கோம் மீனா. அப்பேற்பட்டவங்களை வீட்டுல வச்சுக்குவாங்களா? அத்தையே நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே வேலைக்கு சேர்ந்தாலும் நாம என்ன விட்டுற அப்புறம்? எப்படின்னு இந்த மாதிரிலாம் உங்களால யோசிக்க முடியுது? எல்லாம் என் மாப்பிள்ளைக்காகத்தான். அவ மட்டும் குறுக்கு வழியில எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிட்டு இருப்பா. என் மாப்பிள்ளை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அவ இனிமே இங்கேன்னு இல்ல, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது. அவ போற இடம் முழுக்க இந்த திருட்டு பட்டத்தை வச்சே அவளை காலி பண்ணிக்கலாம். அப்பா அத்தான் பாத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள வா, மாப்பிள்ள வா, சாப்பிடு வா. மாமா ஆ, என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, வா மாப்பிள்ள சாப்பிடு வா. தமிழை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அவ போயிட்டால, இனி ஊர் விட்டு கிளியர் தானே, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அவெல்லாம் ஒரு ஆளா மாப்பிள்ள, வா மாப்பிள்ள சாப்பிடுவா. அப்போ நீங்க பிளான் பண்ணி தான் தமிழ் அந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க, அப்படிதானே? சச்ச, அவ திருட்டு புத்தியால அவ வெளியில போயிட்டா. நாம ஒண்ணும் பண்ணலையே மாப்ள. இந்த மாதிரி வசதி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள. அவ புத்தியால தான் மாப்பிள்ள அவ வெளியே போயிருக்கா. நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவன்? சிபி, அங்க பாரு, சாப்பாடு உனக்கு பிடிச்சதெல்லாம் தான் பண்ணிருக்கு. வா சாப்பிடு. வா ப்ளீஸ் டா, வா. மாப்பிள்ள. அத்தா என்னங்க, என்ன இது? இப்ப நான் கேக்குறதுக்கு இப்ப ஏன் அத்தா என்ன மிரட்டுறீங்க? ஹேய் சீச்சி, செல்ல குட்டி, ஒன்னு போய் நான் மிரட்டுவேனா? செல்ல குட்டியா? என்னையா சொன்னீங்க? ஆமா, நீயேதான். அப்போ உங்களுக்கு நிஜமாவே என் மேல பாசம் இருக்கா அத்தா? என்ன அப்படி கேட்டுட்ட? அதெல்லாம் டன் கணக்குல இருக்கு. என்ன வெளியில தான் காட்ட முடியல. புரியுதா? ஒரு பக்கம் அந்த சமயத்தா, இன்னொரு பக்கம் அந்த தமிழ். இவளுங்களை சமாளிக்கவே உங்களுக்கு நேரம் போயிடுதுல. ஆனா இப்பதான் நமக்கு அந்த தமிழ் பிரச்சனையே இல்லையே. ஓடி போயிட்டா பாவம். ஆமா, அவ இவ்வளவு சீக்கிரம் ஓடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ எங்க தான் ஓடுனா? நம்ம எல்லாம் ஓட வச்சோம். ஐயோ, நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ அத்தா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அதை விட்டுருங்க ப்ளீஸ், அதை மறந்துருங்க ப்ளீஸ். ஹேய் வெண்பா,